வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம். ஏர்லியரா தூங்க போறது, 10 மணிக்கே தூங்க போறது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிகவும் முக்கியம். அது எப்படி முறையா எந்த சமயத்துல தூங்குனா அந்த மனிதனுக்கு முழு ஆரோக்கியம் கிடைப்பது என்பதை அறிந்து தூங்க வேண்டும். தூக்கங்கிறது ஒரு சப்கான்சியஸ் ஸ்டேஜ். அதுல ஸ்லோ வேவ் ஸ்லீப், ரெம் ஸ்லீப்னு 2 இருக்கு. 2ம் சேர்ந்து ஒரு சைக்கிள். அந்த ஒரு சைக்கிளோட அளவு 90 நிமிஷம். ஒரு மனிதன் 6லிருந்து 7 மணி நேரம் தூங்கினா அவனுக்கு 4 தடவை அந்த சைக்கிள் வந்து போகும். இந்த ஸ்லோ வேவ் ஸ்லீப்ல ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெம் ஸ்லீப்னு வரும். இந்த ரெம் ஸ்லீப்ங்கிறதா ஒரு டர்புலன்ட் ஸ்லீப். அது கனவுகள் வர்றது, திடீர்னு பயந்து விழிச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த ரெம் ஸ்லீப்ல நடக்கும். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ஸ்லோ வேவ் ஸ்லீப்புக்கு போய் 1, 2, 3ன்னு போய் ரெம் ஸ்லீப்ல வருவார். அப்படி ஒரு 4 சைக்கிள் ஒரு பர்டிகுலர் ஸ்லீப் பீரியட் 6லிருந்து 7 மணி நேர தூக்கத்துல கிடைக்கும். ஸோ இதுல அந்த ஸ்லோ வேவோட ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 இருக்குதுங்களா, அதுதான் டீப் ரெஸ்டிவ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கமானது நம்மளுக்கு 12 மணிக்கு முன்னால நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஒருத்தர் இரவு 10 மணிக்கு படுக்க போய் 12 மணிக்கு முன்னால ஸ்டேஜ் 4 ஸ்லீப்புக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்லீப் சைக்கிளோட ஸ்டேஜ் 4க்கு போயிடணும். ஏன்னா அந்த ஸ்லீப் தான் ரொம்ப ரெஸ்டரேட்டிவ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான மீட்சி ரீஜெனரேஷன் நடக்கிறதுக்கு அந்த 12 மணிக்கு முன்னால கிடைக்கிற 1 மணி நேர தூக்கம் மிக மிக அவசியம். 12 மணிக்கு அப்புறம் கிடைக்கிற 2 மணி நேர தூக்கத்தோட பலன் 12 மணிக்கு முன்னால கிடைக்கிற 1 மணி நேர தூக்கத்தால கொடுக்க முடியும். அந்த சமயத்துல சேதமடைந்த அணுக்கள் சீரமைப்பது அதிகமாகுது. நமது டேமேஜ் ஆன டிஎன்ஏ ரிப்பேர் ஆகுது. நமது தசை மீட்பு எக்ஸசைஸ் செஞ்சு அந்த மசில்ல ஒரு இன்ஜுரி எல்லாம் வருமில்லங்களா, அந்த இன்ஜுரி எல்லாம் ஹீல் ஆகுறது அந்த ரெஸ்டரேட்டிவ் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 ஸ்லோ வேவ் ஸ்லீப்ல தான் நடக்குது. அப்புறம் முக்கியமான ஹார்மோன்கள் சுரப்பது, growth ஹார்மோன், இன்சுலின், டெஸ்டோஸ்டிரோன் போன்ற அனபாலிக் ஹார்மோன், நல்ல ஹார்மோன்கள் சுரப்பது இந்த ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 ஸ்லோ வேவ் ஸ்லீப்ல தான் அதிகம். ஸோ அந்த 12 மணிக்கு முன்னாடி கிடைக்கிற அந்த முக்கியமான ரெஸ்டரேட்டிவ் ஸ்லீப்ல இந்த நல்ல ஹார்மோன்களோட ஆதிக்கம் அதிகம். கெட்ட ஹார்மோன்கள், கெட்டபாலிக் ஹார்மோன்கள், முக்கியமா கார்டிசால் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரப்பது மிகவும் மட்டுப்படும். ஸோ நம்ம ஒரு டீப்பா ஒரு ரிலாக்ஸ்டா அந்த சமயத்துல தூங்கினோம்னா நம்ம உடல் புத்துணர்ச்சியாகி அழிந்த செல்கள்லாம் திரும்பி உற்பத்தியாகி தசை வலுவடைந்து இன்சுலின் சுரப்பது அதிகமாகி நம்ம பிளட் ப்ரெஷர் குறைஞ்சு இதய ஓட்டம், இதய துடிப்பு எல்லாம் அமைதியாகி நம்ம பிரீத்திங்கே குறைஞ்சு நம்ம உடம்பு ஒரு பரிபூர்ண ரெஸ்ட்டுக்கு போய் அடுத்த நாள் புத்துணர்ச்சியோட எழுவதற்கு மிக மிக உதவியா இருக்கும். இது எல்லாம் கட்டுப்படுத்துறது ஒரு சர்க்கேடியன் ரிதம், உயிர்நிலை கடிகாரம். ஹைப்போதலாமஸ்ல இருந்த ஒரு சூப்ராகயாஸ்பேட்டிக் நியூக்ளியஸ் என்ற பகுதியிலிருந்து சுரக்கப்படுகிற மெலட்டோனின் என்ற முக்கியமான ஹார்மோன் இந்த உயிர்நிலை கடிகாரத்தை மெயின்டைன் பண்ணுது. இதனால நம்ம சீக்கிரமா தூங்கி 10 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பது தான் மிக சரியான ஆழ்ந்த உறக்கம். இதனால் முக்கியமா மாணவர்களுக்கு நாம படித்ததை ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா கன்சாலிடேட் பண்றதுக்கு, நம்ம படித்த விஷயங்களை கிரகிச்சு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது பரீட்சையில அது அழகா எழுதுவதற்கு இந்த 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் தூங்குற தூக்கம் மிக மிக உதவியா இருக்கும். ஸோ பரீட்சை சமயத்துல ரொம்ப நேரம் கண் விழித்து படிக்க கூடாது. சீக்கிரமாவே தூங்குறது நம்ம படித்ததை நிலைநிறுத்தி கொள்ள மிக மிக உதவியா இருக்கும். நன்றி நண்பர்கள்.